கவனிடா. முக்கோணங்களின் எண்ணிக்கையை காணுதல். புரியுதா? You are going to count the number of triangles. ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா அதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுல எத்தனை முக்கோணமா இருக்கு? ஒரு முக்கோணம். இதுல எந்த வித மாற்றம் கிடையாது. இதுல நல்லா கவனிக்கணும். இப்ப இதுல நடுவுல ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்காங்க. மறுபடியும் வரைஞ்சு காட்டுறாங்க. அப்ப இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 5. இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? 4 முக்கோணம். இப்ப பாடுறாங்க இருக்கா? மடிக்கலாமா? 1 2 3 அடுத்தது என்னது? 4. அப்ப இந்த கோடு வரும் பொழுது இந்த 3 கோடு வருதா இல்லையா இந்த முக்கோணம்? அப்ப இந்த கோட்டுக்கு எத்தனை முக்கோணங்கள் உருவாச்சு? 4 முக்கோணம். ஏற்கனவே எத்தனை முக்கோணம் இங்க இருக்கு? ஒரு முக்கோணம் இருக்குது. அப்ப என்னது? 1 + 4 எவ்வளவு? 5. எளிமையா இருக்கா? எளிமையா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்தது நல்லா கவனி. நல்லா கவனி. இப்ப இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேக்குறாங்க. வெளி முக்கோணம் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 1 தெரியும். 1. அடுத்தது இந்த கோடு எத்தனை முக்கோணத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னோம்? 4 முக்கோணத்தை உருவாக்குச்சுன்னு சொன்னோம். புரியுதா புரியலையா? புரியுது. அதே மாதிரி அடுத்தது என்னது? புதுசா ஒரு கோடு போட்டுருக்கோம். இங்க போட்டுருக்கோமா? போட்டுருக்கோம். ரைட்டா ரைட்லயா? அப்ப வச்சு பார்க்கலாமா? இதுல எத்தனை முக்கோணம் வருதுன்னு வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். எத்தனை வருது? 1 2 3 4. எந்த கோடு 4 முக்கோணத்தை உருவாக்குச்சு? இந்த கோடுகள் தான் 4 முக்கோணத்தை உருவாக்குச்சு. ரைட்டா ரைட்லயா? அப்ப இந்த கோட்டுக்கு எவ்வளவு போட்டுக்கலாம்? 4 கோடு. அப்ப மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குது? 1 + 4 + 4 = 9. உங்க NMMS क्वेश्चनல எல்லாம் அப்படி கேக்குறாங்க. எளிமையா இருக்கா இல்லையா? இருக்கு. அதேதான் இப்ப இதுல செஞ்சு பார்க்கணும்ன்ற அவசியமே இல்ல. இப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்றது உனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால முதல்ல ஃபார்முலாவை போட்டு கரெக்டா சொல்லிடலாம். இதுக்கு எவ்வளவு? 1. இந்த கோட்டுக்கு எவ்வளவு? 4. இந்த கோட்டுக்கு எவ்வளவு? 4. இந்த கோட்டுக்கு எவ்வளவு? 4. அப்ப என்ன எவ்வளவு? 1 + 4 + 4 + 4 எவ்வளவுடா கண்ணே? 13. புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணே? புரிஞ்சுது. அதனால நீ வீட்டுல என்ன பண்ணி இது மாதிரி முக்கோண வடிவுல பேப்பரை எடுத்து கட் பண்ணி செஞ்சு பாருங்க. புரிஞ்சுதா? இப்ப பாரு உள்ளுக்குள்ள இருக்குதா இல்லையா? இதுலயே அப்படிதான் அந்த குட்டி முக்கோணம் வச்சு பாத்தீங்கனாலே தெரியும். 1 ஆமாங்க. ரைட்டா? ரைட். 2 ஆமாங்க. 3 ஆமாங்க. 4. அப்ப இந்த கோட்டுக்கு இந்த முக்கோணத்துக்குள்ள 4 வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்தது பாரு. ரைட்டா? 1 2 3 4. கரெக்டா கரெக்ட் இல்லையாடா கண்ணே? அடுத்தது 1 2 3 என்னது? 4. புரிஞ்சுதா புரியலையா? இப்படி நீ செஞ்சு பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு லைஃப் டைம்ல ரொம்ப நாள் மறக்கவே மறக்காது. இது ரைட், இந்த டெக்னிக்கலா ரைட் இருந்தாலும் ஒரு பேப்பர் எடுத்து செஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகாது? உனக்கு மறக்காது. இப்ப எத்தனை முக்கோணங்கள்னு இப்படி கேட்டா எவ்வளவு கொடுத்தாலும் உன்னால செய்ய முடியுமா முடியாதாடா? முடியும். வெரி குட்.